Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன் எனி கேஸ் இந்த வேர்டை பயன்படுத்தி தான் நம்ம டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன் எனி கேஸ் அப்படின்னா என்ன நடந்தாலும், இதுக்கான மீனிங் என்ன நடந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் நான் அதை சொல்ல மாட்டேன். எப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய தமிழ் சென்டென்சஸை ஆங்கிலத்தில் எப்படி பேசலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். Okay, let's get started. ஸோ இன் எனி கேஸை பயன்படுத்தி தான் இந்த சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். இன் எனி கேஸ் அப்படின்னா என்ன நடந்தாலும் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? என்ன நடந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? இப்போ நம்ம என்ன நடந்தாலும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இன் எனி கேஸ். அப்போ இங்கே எனி கேஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாமா? இன் எனி கேஸ் என்ன நடந்தாலும் அப்படின்னா இன் எனி கேஸ் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஸோ எந்த சுச்சுவேஷன்லையும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸை சொல்கிறோம். என்ன நடந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். இப்போ நான் என்ன சொல்லுவோம்? ஐ. மறக்க மாட்டேன் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான். அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? ஐ won't. மறக்க மாட்டேன். ஐ won't forget. மறக்க மாட்டேன்றத என்ன எழுதுறோம்? won't forget. உன்னைன்றது என்ன சொல்லலாம்? you. நான் உன்னை மறக்க மாட்டேன். ஐ won't forget you. என்ன நடந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். இன் எனி கேஸ் ஐ won't forget you. செகண்ட் ஒன், என்ன நடந்தாலும் அவன் அதை சொல்ல மாட்டான். எப்படி பிரச்சனை நடந்தாலும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவன் அதை சொல்ல மாட்டான். அந்த விஷயத்தை அவன் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம். என்ன நடந்தாலும் அவன் அதை சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்றோமா? நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பார்த்தோம்னால தான் இந்த சென்டென்ஸை நம்ம எழுத போகிறோம். என்ன நடந்தாலும் இன் எனி கேஸ் அவன் என்ன சொல்ல போறோம்? he. சொல்ல மாட்டான், இதுவும் என்னது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? he won't. will not தான் won't. he won't tell. அதைன்ற வேர்ட் எப்படி சொல்லலாம்? that. in any case he won't tell that. என்ன நடந்தாலும் அவன் அதை சொல்ல மாட்டான். in any case he won't tell that. இந்த மாதிரி சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், என்ன நடந்தாலும் அவள் இங்கே வரமாட்டாள். இந்த சென்டென்ஸை எப்படி எழுதலான்னு பாருங்க. என்ன நடந்தாலும் இதை யூஸ் பண்ணுவோம். in any case. அவள் என்ன யூஸ் பண்ணுவோம்? she. வரமாட்டாள், அதே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸா? she won't come. இங்கே she won't come here. in any case she won't come here அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்தாலும் அவள் இங்கே
வரமாட்டார். எப்படி இருந்தாலும் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் அவன் இங்க வரமாட்டார். அதுதான் இங்க மீனிங். என்ன நடந்தாலும் அவள் இங்க வரமாட்டார். என்ன நடந்தாலும் அவர்கள் இங்கே வர வேண்டும். என்ன நடந்தாலும் அவர்கள் இங்கே வர வேண்டும். எதுவாக இருந்தாலும் அவங்க இங்க வந்து ஆகணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க எப்படி எழுதலாம்? இன் எனி கேஸ் அவர்கள் என்ன யூஸ் பண்ணுவோம்? தே வர வேண்டும். நம்ம ஒரு வீடியோல பார்த்திருப்போமா? வேண்டும்ன்ற வேர்டு யூஸ் பண்ணும்போது should. They should come. இங்கே அப்படின்னா என்ன? Here. எப்படி எழுதலாம்? In any case, they should come here. In any case, they should come here. என்ன நடந்தாலும் அவர்கள் இங்கே வர வேண்டும் அப்படின்னா in any case they should come here அப்படின்னு சென்டென்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் 5th ஒன், என்ன நடந்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேன். சரிப்பா, எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேண்டா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, என்ன நடந்தாலும் in any case I உதவி செய்வேன். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸா? I will help. உனக்கு என்ன சொல்லலாம்? you. I will help you. In any case I will help you. என்ன நடந்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்று மழை பயங்கரமா பெய்யுறது. என்ன நடந்தாலும் நான் அங்க போகணும். இன்னைக்கு மழை பயங்கரமா பெய்யுது. என்ன நடந்தாலும் நான் அங்க போகணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது எப்படி எழுதலாம்? இன்று மழை பயங்கரமாக பெய்கிறதா? அப்ப இது எப்படி எழுதலாம்? இட் இஸ் raining hard. அப்படின்னா raining heavily. It is raining hard அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? என்ன நடந்தாலும் in any case. In any case நான் அங்கே போகணும். I have to go there. It is raining hard. In any case I have to go there. இன்று மழை பயங்கரமா பெய்கிறது. என்ன நடந்தாலும் நான் அங்கே போகணும். In any case I have to go there. So இப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். I hope that this video is very useful to you. If you like this video, hit a like button. If you do not subscribe this channel, do subscribe it. Share this video among your friends. Okay, meet you again.